இதோ பாரு. அம்மா, இது யாரு? இது யாரு? இது யாரு? என் பையன்பா. அம்மா, இதுதான் நான் தான். இது உங்க மகன் சிவராமன். நான் தான் உங்க சிவராமன். இத்தனை நாளா எல்லாத்தையும் மறந்து போயிருந்தமா. இப்ப கோவில் அந்த நாடி ஜோசியர் மூலமா தான் நான் தான் உங்க சிவராமன் தெரிய வந்துச்சு. அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தாமா இங்க நான் வீட்டுக்கே வந்தேன். இத்தனை நாளா பக்கத்திலேயே உங்களை வச்சுக்கிட்டு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். நான் தேடி அலைஞ்ச என் குடும்பம் இதுதான். நீங்க தான் என் அம்மா. அம்மா, துர்கா, துர்கா, உனக்கு தெரியும்ல துர்கா, உனக்கு தெரியும்ல. ஐயா என்ன மலைச்சரிவில் கண்டுபிடிச்ச போது இந்த போட்டோ முதல்ல ஒண்ணு என்கிட்ட இருந்துச்சு. சொல்லு துர்கா, நான் கோமால இருந்து கண்டுபிடிச்ச போது இந்த போட்டோ தானே நான் வச்சு ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருந்தேன். அந்த போட்டோ கூட என்கிட்ட தொலைஞ்சு போச்சு. இல்ல உனக்கு தெரியும்ல. நீ சொல்லு துர்கா, அம்மா கிட்ட நான் தான் சிவராமன் சொல்லு துர்கா. சொல்லு துர்கா, நான் தான் சிவராமன் சொல்லு துர்கா. துர்கா, என்ன துர்கா அப்படியே மரம் மாதிரி நின்னுட்டு இருக்க? சொல்லு துர்கா, அம்மா கிட்ட நான் தான் சிவராமங்கிற உண்மையை சொல்லு துர்கா. துர்கா, அம்மா கிட்ட நான் தான் சிவராமங்கிற உண்மையை சொல்லு. ஆமாமா, இந்த போட்டோல இருக்கிறது இவர்தான். இவரு பாபு இல்ல, உங்க பையன் சிவராமன். அம்மா, என்ன நம்புங்கம்மா. 12 வருஷத்துக்கு முன்னாடி உன் பேர் எப்படி சிவாவோ அதே மாதிரி ஓ ஊரும் கும்பகோணம் தான். நீ மறந்த பழைய ஞாபகங்கள்லாம் மறுபடியும் உனக்கு திரும்ப வரணும்னா நீ போக வேண்டிய ஊரும் கும்பகோணம் தான். ஐயா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல யார் இருந்தாங்க என்னன்னு ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியல? அவங்க கண்டிப்பா சென்னையில தான் இருக்கணும். ரொம்ப நாள் நான் மூச்சு விட சிரமப்பட்டு இருந்ததுனால இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்கம்மா. நினைவு திரும்பின பிறகு கூட எனக்கு பேச்சு உடனே வரலம்மா. ஊமை மாதிரி இருந்தேன். மந்திரமூர்த்தி ஐயாவும் துர்காவும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பேச வச்சாங்க. என்னுடைய குரலும் மாறிடுச்சு அம்மா. என்னுடைய முகமும் குரலும் மட்டும்தான் மாறி இருக்கு. ஆனா என்னுடைய உயிர், என் உடம்புல ஓடுற ரத்தம், சதை எல்லாமே நீங்க கொடுத்ததுமா. உங்க மகன் சிவராம் அம்மா. நீங்க தான் அம்மா என் அம்மா.